ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். சாவி அவர்கள் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் பாகம் 11. கதை கேட்கலாமா? வைதீக கோஷ்டியினர் ராக் கிரீக் பார்க்கை நோக்கி அணி அணியாக படையெடுத்து கொண்டிருந்தனர். உண்ட மயக்கத்துடன் நடந்து கொண்டிருந்த கனபாடிகள் ஒருவர், என்ன இருந்தாலும் நம் தஞ்சாவூர் ஸ்டைலை போல் ஆகாது. இந்த வாஷிங்டனில் பெரிய பெரிய கட்டடங்களைத்தான் கட்டி வைத்திருக்கிறார்கள், என்ன பிரயோஜனம்? எந்த வீட்டிலேயாவது ஒரு திண்ணை உண்டா? சாப்பிட்டதும் படுப்பதற்கு என்று குறைப்பட்டார். ஓய், ராக் கிரீக் பார்க்கிலே வந்து பாரும், குழு குழுவென்று காற்று வீசும், எங்கே பார்த்தாலும் பெஞ்சுகள் போட்டிருக்கும் என்று கூறினார் சாம்பசிவ சாஸ்திரிகள். அவ்வளவு பேரும் ஆங்காங்கே மரத்தடியில் கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கல்யாண விமர்சைகளை பற்றி சர்ச்சையில் ஈடுபட்டனர். அடடா, மிஸ்ஸஸ் ராக்பெல்லருக்கு தான் என்ன மனசு என்று புகழ்ந்தார் ஒருவர். பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தனித்தனியாக 2 கார் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காலாமே என்றார் இன்னொருவர். ஆசீர்வாதத்தின் போது வந்து குவிந்த ப்ரெசண்ட்டுகளை பார்த்தீரா? எத்தனை ரிஸ்ட் வாட்ச், எவ்வளவு வெள்ளி பாத்திரம், எத்தனை டிரான்சிஸ்டர் என்று வர்ணித்தார் மற்றொரு சாஸ்திரிகள். நமக்கெல்லாம் என்ன செய்ய போகிறாளாம் என்று கவலையோடு விசாரித்தார் வேறொருவர். தலைக்கு $100 பேசிக்கிறா என்றார் கனபாடிகள். கைக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் இல்லையா என்று கேட்டார் மற்றொருவர். காட்டன் சார் மனசு வைத்தால் எல்லாம் நடக்கும் என்றார் இன்னொருவர். மயிலாப்பூர் சாஸ்திரிகளே, ஒரு ரவுண்ட் 304 போடுவோமா என்று கேட்டார் மாம்பழ கனபாடிகள். அதுக்கு முன்னாலே ஒரு ரவுண்ட் வெற்றிலை சீவலை போடலாம் என்றார் திருவல்லிக்கேணி தீட்சிதர். இது வாஷிங்டன் நகரம், திருவல்லிக்கேணி இல்லை, கண்ட இடத்தில் துப்பக்கூடாது என்றார் மாம்பழம் கனபாடிகள். சம்மர் ஹவுஸில் ஃப்ரெண்டுகள் அலங்காரத்தில் ஈடுபட்டிருந்தனர். மணி 3 ஆகிறதே, நலங்குக்கு நேரமாகவில்லையா என்று பொதுவாக இறைந்து கொண்டே போனார் ஐயாசாமி ஐயர். இன்னும் பிளேன் வரவில்லையாம், புஷ்பத்துக்காக காத்திருக்கிறோம் என்றால் அத்தை. சம்மந்தி வீட்டுக்கு டிஃபன் காப்பி அனுப்பியாச்சா? ருக்கு, நீ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டியா என்று கேட்டுக்கொண்டே வந்தால் மிஸ்ஸஸ் ராக். எல்லாம் ஆயிடுத்து மேடம், பூ வந்ததும் நலங்கு ஆரம்பிக்க வேண்டியது தான் என்றான் பாப்ஜி. பாப்ஜி, ஈவினிங் ரிசப்ஷன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எந்த மட்டில் இருக்குது? எத்தனை மணிக்கு கச்சேரி என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக். கொஞ்சம் லேட்டாகத்தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் மேடம். பால்காட் மணி ஐயர் பிளேனில் வந்ததாலே பிளேன் சத்தம் அவர் காதிலேயே இருக்காம். அதனாலே ஸ்ருதி சேர்ப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுமாம். கொஞ்சம் நேரம் போனால் சரியாக விடும் என்று சொல்கிறார் என்றான் பாப்ஜி. பரவாயில்லை, கர்நாடிக் மியூசிக்னா சுருதி தான் ரொம்ப முக்கியம் என்றால் மிஸ்ஸஸ் ராக். உங்களுக்கு மியூசிக் கூட வருமா மேடம்? ஓஎஸ், பியானோ வாசிக்கிறது தான் எனக்கு பாஸ் டைம் என்றால் மிஸ்ஸஸ் ராக். ஆழ்ந்த உறக்கத்தில் கிடந்த பஞ்சுவை மெல்லிய கரம் ஒன்று தீண்டி எழுப்பியது. சுய உணர்வு பெற்ற பஞ்சு கண் விழித்து பார்த்தபோது கையில் காப்பியுடன் நின்று கொண்டிருந்த லல்லி மோகினி வடிவமாக காட்சியளித்தாள். அவளிடமிருந்து காப்பியை கையில் வாங்கி கொண்ட பஞ்சு தேங்க்ஸ் என்றான் சிரித்து கொண்டே. எல்லோரும் நலங்குக்கு ரெடி ஆயிட்டாங்க என்றால் லல்லி. இதோ 1 மினிட் என்று கூறிவிட்டு எழுந்தான் பஞ்சு. பந்தலில் பெரிய பெரிய பவானி ஜமக்காலங்களை விரித்து நலங்குக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தான் பாப்ஜி. புஷ்பங்கள் வந்ததும் டம்பர்டன் ஓக்ஸிலிருந்து மாப்பிள்ளையை மேலத்தாளத்துடன் அழைத்து வந்தனர். நலங்கு ஆரம்பமாயிற்று. இதற்குள் பந்தலில் துளி இடமில்லாதபடி அமெரிக்க பெண்மணிகளும் ராக்பெல்லர் உறவினர்களும் கூறிவிட்டார்கள். மிஸ்ஸஸ் ராக்பெல்லர், கேதரின், லோரிட்டா மூவரும் பட்டுப்புடவை உடுத்தி நலங்கு பாய்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டனர். கூட்டம் நலங்கு காட்சியை காண மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டிருந்தது. முதலில் மாப்பிள்ளை ராஜா மனையில் அமர்ந்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் மணப்பெண் ருக்மணி அவன் எதிரில் நாணத்துடன் வந்து நின்றாள். நாயனக்காரர் ரெடியா என்று கேட்டார் அம்மாஞ்சி. நாதஸ்காரர் பி என்று சிவாலியை எடுத்து ஊதி தாம் இருப்பதை அறிவித்து கொண்டார். ருக்கு, முதலில் ஒரு பாட்டு பாடிவிட்டு மாப்பிள்ளைக்கு சந்தனம் பூசு என்று சொல்லி கொடுத்தால் பெண்ணுக்கு மாமி. பந்தலில் கேலியும் சிரிப்புமாக அமர்க்கலப்பட்டது. கௌரி கல்யாணம் வைபோகமே. சைலன்ஸ் என்றார் அம்மாஞ்சி வாத்தியார். நலங்கிடராரா ராஜகோபாலா என்று ருக்கு பாடிய போது அத்தனை பேரும் உற்சாகத்துடன் பலமாக சிரித்தார்கள்.
அமெரிக்கர்களுக்கு அந்த பாட்டின் அர்த்தம் விளங்கவில்லை. ஆனால் அவர்களும் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு சிரித்தார்கள். ராஜகோபாலா என்று தன் கணவன் பெயரை சொல்லி பாடிவிட்ட ருக்மணிக்கு அப்போது தான் தன்னுடைய தவறு புரிந்தது. சட்டென்று வெட்கம் சூழ்ந்து கொள்ளவே நாக்கை கடித்து கொண்டு மௌனமாகிவிட்டாள். எதுக்கு எல்லோரும் சிரிக்கிறீங்க என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். ருக்கு தன் ஹஸ்பண்ட் பேரை சொல்லிவிட்டாள், அதற்குத்தான் சிரிக்கிறோம் என்றாள் லோச்சனா. ருக்குவின் ஹஸ்பண்ட் நேம் அவ்வளவு ஹியூமரஸா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். இந்தியன் லேடிஸ் தங்கள் ஹஸ்பண்ட் பேரை சொல்லக்கூடாது என்றாள் லோச்சனா. சொன்னால் என்ன, ரொம்ப வேடிக்கையாய் இருக்கிறதே உங்கள் கஸ்டம்ஸ் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ருக்கு பாடேண்டி, என்ன வெட்கம் என்றாள் அத்தை. அத்தை, எனக்கு பாட்டே மறந்து போச்சு என்று கூறிவிட்டாள் ருக்கு. நான் பாடுகிறேன் என்று கூறிவிட்டு லோச்சனா பாடத் தொடங்கினாள். நலங்கிடராரா ராஜகோபாலா எண்ணி ஜென்மமுல்லெத்தி நின்னே கோரி உண்ணாரா என்று அவள் சிந்து பைரவியில் பாடி முடித்ததும் உள்ளூர் நாதஸ்வரக்காரர் தவில் வாத்தியத்தின் துணையின்றி அந்த பாட்டை அதே ராகத்தில் அப்படியே தன் குழலில் நையாண்டி செய்தார். அதை கேட்டு பந்தல்லே பீத்து கொண்டு போகும்படியாக சிரித்து குதூகலித்தனர் சுற்றியிருந்த பெண்மணிகள். அடுத்தாற்போல் ருக்கு தன் கணவனின் காலில் மஞ்சளை எடுத்து பூசி நலங்கினால் அழகாக வரிகள் போட்டு முடித்தாள். ராஜா, இப்போது உன் டேர்ன்டா என்று தூண்டினான் மாப்பிள்ளை தோழன். உடனே ராஜா தன் மனைவி ருக்குவின் பாதங்களில் மஞ்சளை பூசி செம்பஞ்சால் கீற்றுகளை கண்டபடி இழுத்து முடித்தான். பின்னர் பெண்ணும் மாப்பிள்ளையும் சுட்ட அப்பளங்களை தங்கள் இரு கைகளிலும் எடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் சுற்றி பட் பட் என்று மோதி உடைத்தார்கள். அந்த காட்சியை ஆங்காங்கே தங்கள் இல்லங்களில் டெலிவிஷனில் கண்டு கழித்து கொண்டிருந்த அமெரிக்க மக்கள், அடடா, அப்பளங்களை வீணாக உடைத்து நொறுக்கிவிட்டார்களே என்று வருத்தத்துடன் சூழ் கொட்டினர். கடைசியில் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் தேங்காயை உருட்டி பந்தாடும் படலம் ஆரம்பமாயிற்று. தோழிகளின் விருப்பப்படி ருக்கு தேங்காயை உருட்டாமல் கெட்டியாக பிரித்து வைத்து கொண்டாள். ராஜா அந்த காயை அவள் கைகளிலிருந்து வெடுக்கென்று இழுத்து கொள்ள முயற்சி செய்தும் முடியாமல் போகவே எல்லோரும் கைத்தட்டி நகைத்தனர். கடைசியில் ருக்கு ஏமாந்திருந்த வேளையில் தேங்காயை பறித்து கொண்டு விட்டான் அவன். அதை கண்ட தோழியர்கள் ராஜாவை பார்த்து, இது பெரிய ஆண் பிள்ளைத்தனமோ? அடி ருக்கு, தேங்காயை நீ இழுத்து கொள்ளடி என்றனர். ஒரு தேங்காயை வைத்து கொண்டு எதற்காக சண்டை போடுகிறார்கள்? ஆளுக்கு ஒரு தேங்காயை கொடுத்து விடலாமே என்றால் அமெரிக்க மாது ஒருத்தி. கடைசியில் அத்தையும் மாமியும் வந்து ஆரத்தி சுற்றி கொட்டியதும் நலங்கு வைபவம் முடிவுற்றது. சரியாக 6 மணிக்கு ரிசப்ஷன் ஆரம்பமாயிற்று. சங்கீத வித்வான்களை மிஸ்ஸஸ் ராக்பெல்லருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் பஞ்சு. பிள்ளைக்கு தகப்பனாரான லால்குடி கோபாலையர் வயலின் வித்வான் எங்கள் ஊர் பிள்ளையாண்டான் என்று பெருமையோடு சொல்லி கொண்டார். மிருதங்க வித்வான் எங்கள் ஊர் பால்காட் என்று சொல்லி சிரித்தாள் லல்லி. சொந்த ஊர் அபிமானத்தை பாருங்களேன் என்றான் பஞ்சு. எங்கள் ஊர் ஆசாமி இங்கே யாரும் இல்லையா என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடியே கேட்டுவிட்டு சிரித்தார் அரியக்குடி. கச்சேரி முடிந்ததும் இரவு டின்னருக்கு எல்லோரும் இருந்து சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று உபசரித்தாள் மிஸ்ஸஸ் ராக். இன்னொரு பக்கத்தில் டீ பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. ஏதாவது புதுமையாக செய்ய வேண்டும் என்பதற்காக தொன்னையில் ஐஸ்கிரீம் வைத்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தான் பாப்ஜி. மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் சோபாவில் அமர்ந்து கச்சேரியை ரசித்து கொண்டிருந்தனர். பாதி கச்சேரியில் அம்மாஞ்சி வாத்தியார் வந்து மணமக்களை அழைத்தார். எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக். பிரைடும் பிரைட் க்ரூமும் அருந்ததி பார்க்கணும் என்றார் அம்மாஞ்சி. அருந்ததினா அது ஒரு ஸ்டார். ஸ்டாரா? ஸ்டார்ஸ் எல்லாம் முகூர்த் முடிஞ்சதுமே போயிட்டாங்களே என்றால் மிஸ்ஸஸ் ராக். சினிமா ஸ்டார் இல்லை மேடம், ஆகாசத்திலே உள்ள அருந்ததி ஸ்டார் என்றார் அம்மாஞ்சி. ஓ அப்படியா, டெலஸ்கோப் வரவழைக்கட்டுமா என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக். அதெல்லாம் வேண்டாம், ஆகாசத்திலே அருந்ததி நட்சத்திரம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்றார் அம்மாஞ்சி. ஆமாம், நீங்கள் தான் சயின்டிஸ்ட் அம்மாஞ்சியாச்சே என்றால் மிஸ்ஸஸ் ராக் சிரித்து கொண்டு. கல்யாணத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் அன்று மாலையில் மஞ்சள் நீராடி மகிழ்ந்தனர். மஞ்சள் நீரை ஒருவர் மீது ஒருவர் வீசிக்கொண்டிருப்பதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்பெல்லர், ஏன் இப்படி எல்லாம் வாட்டரை வேஸ்ட் பண்ணுறீங்க என்று கேட்டாள்.
கல்யாணத்துக்கு வந்து போகிறவர்களுக்கு இப்படி ஒரு அடையாளம் செய்து அனுப்புவது எங்கள் வழக்கம். இவர்கள் துணியில் உள்ள மஞ்சள் கரையை பார்க்கிற போது கல்யாணத்துக்கு போய் வந்தவர்கள் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றான் பஞ்சு. இந்த துணிகளை பார்க்கிற போது எனக்கு ப்ளீடிங் மெட்ராஸ் ஞாபகம்தான் வருகிறது என்றாள் மிஸ்ஸஸ் ராக். அன்று இரவே பாதி பேருக்கு மேல் ஊருக்கு திரும்பி சென்று விட்டதால் கல்யாண வீடு கலையும் கலகலப்பும் இழந்து காணப்பட்டது. காலையில் கிரகப்பிரவேசம் ஆனதும் சம்மந்தி வீட்டில் நமக்கெல்லாம் எதிர் விருந்து நடக்கும். அது முடிந்ததும் நாளைக்கு ஈவினிங் டைட்டில் பேசினில் பாலிகை விடணும். அப்புறம் நாங்களும் புறப்பட வேண்டியது தான் என்றான் பாப்ஜி. எதிர் விருந்து என்றால் அது என்ன என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக். ஆப்போசிட் டின்னர் என்று தமக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்தார் அம்மாஞ்சி. அத்தோடு மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிடுமா? அப்புறம் சாந்தி கல்யாணம் இருக்கு என்றார் அம்மாஞ்சி வாத்தியார். வாட் சாந்தியா? அது யார் அது? ருக்கு கல்யாணம் ஒன்றே போதும், வேற யார் கல்யாணமும் இப்போ வேண்டாம் என்றால் மிஸ்ஸஸ் ராக். முக்கோண வடிவமாக கோடு வரைந்து அந்த கோணங்களில் 3 முனைகளிலும் 3 புள்ளிகள் வைத்தால் எப்படி இருக்கும்? லிங்கன் மண்டபம், ஜெஃபர்சன் மெமோரியல், வாஷிங்டன் ஸ்தூபி ஆகிய 3ம் அம்மாதிரி அமைப்பில்தான் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு நின்றன. இந்த முப்பெரும் ஞாபக சின்னங்களுக்கு நடுவில் அமைந்திருப்பது தான் டைடில் பேசின். வாஷிங்டன் நகரிலேயே இயற்கையும் செயற்கையும் கைகோத்து களிநடம் புரியும் அழகு மிக்க சூழ்நிலை இது. டைடில் பேசினை சுற்றிலும் வரிசையாக நிற்கும் செர்ரி மரங்கள் வசந்த காலத்தில் புஷ்பங்களை பூரித்து சிரிக்கும் நாட்களில் ஆண் பெண் ஜோடிகள் அந்த தடாகத்தை சுற்றிலும் உல்லாசமாக உலாவிக் கொண்டிருப்பவர்கள். நிலவு இல்லாத நாட்களில் உயரத்தில் உள்ள சர்ச் லைட்டுகள் அந்த பூக்களின் மீது ஒளி வெள்ளத்தை வீசி பாய்ச்சும் போது அந்த இடம் கண்கொள்ளா காட்சியாக திகழும். ஜெஃபர்சன் மண்டபத்துக்கு எதிரில் டைடில் பேசின் படித்துறையில்தான் பாலிகை விடுவதென முடிவு செய்யப்பட்டிருந்தது. திருமண கோஷ்டியினர் தங்கள் கார்களை அங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள். டைடில் பேசினும் செர்ரி மரங்களும் நில ஒளியை குறித்துவிட்டு போதையில் மயங்கி கிடந்தன. எல்லோரும் பாலிகை கிண்ணங்களுடன் காரை விட்டு இறங்கி தடாகத்தின் கரையில் போய் நின்றார்கள். ருக்குவும் ராஜகோபாலனும் வெள்ளி கம்பிகளாக முளைவிட்டிருந்த இளம் பாலிகை பயிர்களை தண்ணீரில் மிதக்க விட்டனர். எங்கிருந்தோ வேகமாக பாய்ந்து வந்த மீன் கூட்டம் ஒன்று அவற்றை கொத்தி கொண்டு போயிற்று. லார்ஜ் மவுத் பாஷ் என்ற இந்த வகை மீன்கள் இங்கே அதிகம் என்றால் மிஸ்ஸஸ் ராக். பாலிகை விடும் சடங்கு வெகு சீக்கிரமே முடிந்துவிட்டது. ஆனாலும் ஒருவருக்கும் அந்த இடத்தை விட்டு போகவே மனமில்லை. எல்லோரும் இப்படி புல்தரையில் சற்று நேரம் உட்கார்ந்து தமாஷாக பேசி கொண்டிருக்கலாமே என்று யோசனையை வெளியிட்டாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. வெரி குட் ஐடியா. தோசையும் புளியோதரையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையும் இங்கேயே பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு விட்டு போய்விடலாம் என்றார் ஐயாசாமி. எடுங்கள் அதை என்றார் மாமா. அத்தையும் பாட்டியும் ஆளுக்கு 2 தோசையும் கொஞ்சம் புளியோதரையும் எடுத்து வைத்தார்கள். மிளகாய் பொடி இருக்கா என்று நாக்கில் ஜலம் ஊற கேட்டார் மூர்த்தி. சாப்பிட்டு முடித்ததும் சற்று நேரம் எல்லோரும் தமாஷாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தில் உங்களோடு சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டால் எப்போதும் அது ஒரு ஞாபகார்த்தமாய் இருக்கும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டார் ஐயாசாமி. ஓஎஸ், அதுவும் சரியான யோசனைத்தான். ஜெஃபர்சன் மண்டப படிகளில் நின்று எடுத்துக்கொள்ளலாமே என்றால் மிஸ்ஸஸ் ராக். லோரிட்டாவும் வசந்தாவும் சற்று தூரத்தில் செர்ரி மரங்களை சுற்றி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃபோட்டோ என்றதும் சாம்பசிவ சாஸ்திரிகள் வாயிலிருந்த வெற்றிலை சாற்றை துப்பிவிட்டு வர ஓடினார். ஓய், கண்ட இடத்தில் வெற்றிலை துப்பக்கூடாது. அமெரிக்கால் பார்த்தால் ஏதாவது நினைத்து கொள்வார்கள் என்றார் அம்மாஞ்சி. என்ன நினைத்து கொள்ளப் போகிறார்கள்? ஆரத்தி சுற்றி கொட்டியிருக்கிறது என்று எண்ணிக்கொள்வார்கள் என்றார் சாஸ்திரிகள். மிஸ்ஸஸ் ராக்பெல்லர் எல்லோருக்கும் நடுநாயகமாக நின்று கொண்டாள். அந்த சீமாட்டிக்கு 2 பக்கத்திலும் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் நின்றனர். ஒரு பக்கம் சம்மந்தி வீட்டாரும் இன்னொரு பக்கம் பெண் வீட்டாரும் நின்று கொண்டனர். ஞாபகமாக பிள்ளைக்கு மாமாவை அழைத்து பிள்ளையின் பக்கத்தில் நிற்க சொன்னாள் மிஸ்ஸஸ் ராக். மாமாவுக்கு அதில் ரொம்ப திருப்தி. வசந்தாவும் லோரிட்டாவும் ருக்குவின் பக்கத்தில் நின்றார்கள். குழந்தைகள் கீழ்ப்படியில் வரிசையாக உட்கார்ந்து கொண்டனர். லல்லியும் பஞ்சுவும் எங்கே என்று திடீரென்று ஒரு குரல் எழுந்தது. அவர்கள் 2 பேரையும் ரொம்ப நேரமாகவே காணோம். எங்காவது ஜோடியாக கைகோர்த்து கொண்டு போயிருப்பார்கள். வசந்த காலமானோ என்று விஷமமாக சிரித்தார் அம்மாஞ்சி. அதற்குள் லல்லியும் பஞ்சுவும் தொலைவில் நடந்து வந்து கொண்டிருப்பதை கண்ட ஐயாசாமி, அதோ வருகிறார்களே
என்றார். அவர்கள் வந்ததும் பஞ்சு அதுக்குள்ளே, எங்கே போயிட்டீங்க, குரூப்பில் வந்து நில்லுங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக். குரூப் ஃபோட்டோ எடுத்து முடிந்ததும் எல்லோரும் காரில் ஏறி சம்மர் ஹவுஸை அடைந்தனர். சம்பந்தி வீட்டார், பெண் வீட்டார் இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் இன்று இரவே புறப்பட்டு போகிறாளாம் என்றான் பஞ்சு. சாஸ்திரிஸ் எல்லாம் கூடவா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். ஆமாம், அவர்களும் கூடத்தான் என்றான் பஞ்சு. அம்மாஞ்சி, அப்பு சாஸ்திரி, சாம்சன் சாஸ்திரி இவங்க 3 பேரும் மட்டும் நாளைக்கு போகட்டும். 1000 சாஸ்திரிகளே யாராவது ஒருத்தர் இந்த ஜார்ஜ் டவுனில் பர்மனெண்ட்டாக இருந்து பிள்ளையார் கோயில் பூஜையை கவனித்து கொள்ளட்டும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். சரி மேடம், நான் அதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்து விடுகிறேன் என்றான் பஞ்சு. சாஸ்திரிஸ்க்கெல்லாம் ஈச் $200 கொடுத்துடுவோம். அதை தவிர ஆளுக்கு ஒரு வாட்ச் போதுமா என்றாள் மிஸ்ஸஸ் ராக். இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும் என்றார் அம்மாஞ்சி. இந்தியாவின் வேதி கல்ச்சரை சாஸ்திரேசுங்க தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் ஃப்ரம் தி லேண்ட் ஆஃப் சங்கராச்சாரியா. அவங்களையெல்லாம் நல்லபடியாக கௌரவமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்றால் மிஸ்ஸஸ் ராக். ஆஹா, சத்தியமான வார்த்தை என்றார் சாம்பசிவ சாஸ்திரிகள். அம்மாஞ்சி வாத்தியார், சாம்சன் சாஸ்திரி, அப்பு சாஸ்திரி 3 பேருக்கும் ஈச் $1000, 1 ரிஸ்ட் வாட்ச் அண்ட் 1 ஸ்கூட்டர் என்றால் மிஸ்ஸஸ் ராக். சந்தோஷ மிகுதியால் அம்மூவருக்கும் சற்று நேரம் பேச்சே கிளம்பவில்லை. அங்கிள் சாமை கூப்பிடுங்கள் என்றால் மிஸ்ஸஸ் ராக். அவர் வந்ததும், உங்களுக்கு ஒரு கார் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் என்றால் மிஸ்ஸஸ் ராக். எனக்கா? எனக்கு எதற்கு கார் என்று கேட்டார் பிள்ளைக்கு மாமா. நீங்கள் மனசு வைக்கலைன்னா சம்மந்தி சண்டையே நடந்திருக்காதே. சம்மந்தி சண்டை நடக்கலைன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஏமாந்து போயிருப்போமே என்று கூறி மாமாவின் கையை குலுக்கினாள் மிஸ்ஸஸ் ராக். அடுத்தாற்போல் பாப்ஜியை அழைத்து வைர மோதிரம் ஒன்றும் ரிஸ்ட் வாட்ச் ஒன்றும் அவனுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு, பாப்ஜி, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. கடைசி நேரத்தில் நீ டாக்ஸ் அனுப்பலைன்னா ஜான்வாசுமே டல்லாக போயிருக்கும் என்று அவன் முதுகில் ஒரு ஷாட் கொடுத்தாள். பஞ்சுவுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க என்று கேட்டார் ஐயாசாமி. பஞ்சுக்கு நான் ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை, தேங்க்ஸ் கூட சொல்ல போகிறதில்லை என்று கூறிய போது உணர்ச்சி பெருக்கில் அந்த சீமாட்டியின் குரல் கரகரத்தது. லல்லி, உனக்கும் நான் எதுவும் கொடுக்க போவதில்லை என்று கூறிய மிஸ்ஸஸ் ராக், பஞ்ச், இந்தா இவளை உனக்கு பரிசாகவும் லல்லிக்கு உன்னை பரிசாகவும் கொடுக்க போகிறேன். உங்கள் இருவருக்கும் அடுத்த மே மாதம் பால்காட்டில் திருமணம் நடக்கும். நானே நேரில் வந்து அதை நடத்தி வைக்கப் போகிறேன் என்று இருவர் கைகளையும் சேர்த்து வைத்தாள். வாஷிங்டன் விமான கூடம். மணப்பெண் ருக்கு, மணமகன் ராஜா, பஞ்சு, லல்லி, பாப்ஜி, ஐயாசாமி ஐயர், அம்மாஞ்சி சாஸ்திரிகள், மாமா, பாட்டி, அத்தை எல்லோரும் மிஸ்ஸஸ் ராக்பெல்லரிடம் வந்து ஒவ்வொருவராக விடை பெற்று கொண்டிருந்தனர். மிஸ்ஸஸ் ராக்பெல்லர் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டே, உங்களை எல்லாம் விட்டு பிரியவே மனமில்லை. நீங்கள் எல்லோரும் ரொம்ப அன்போடு பழகி கொண்டிருந்தீர்கள். உங்களை எல்லாம் மறுபடியும் எப்பொழுது பார்க்க போகிறேனோ என்றாள். அதற்கு என்ன, சீக்கிரம் ரிஷபஞ்சமி விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் எல்லோரும் வந்து நடத்தி வைக்கிறோம் என்றார் அம்மாஞ்சி. அத்தையும் பாட்டியும் கட்டுசாத மூட்டையுடன் விமானத்தை நோக்கி நடந்தனர். மணப்பெண் ருக்மணி கலங்கிய கண்களுடன் ராக்பெல்லர் மாமிக்கு நமஸ்காரம் செய்தாள். அழக்கூடாது, ஸ்மைல் பண்ணணும், தெரிஞ்சுதா? அடிக்கடி லெட்டர் போட்டுக்கிட்டே இரு. நெக்ஸ்ட் இயர் நான் இந்தியாவுக்கு வரப்ப உன்னை பேபியோடு பார்க்கணும் என்று செல்லமாக அவள் கன்னத்தை கிள்ளி விடை கொடுத்து அனுப்பினாள் ராக். எல்லோரும் ராக்பெல்லர் மாமிக்கு கை கூப்பி நமஸ்காரம் செய்துவிட்டு போய் விமானத்தில் ஏறிக்கொண்டனர். விமானம் மேல் நோக்கி பறக்க தொடங்கியது. மிஸ்ஸஸ் ராக்பெல்லர் அந்த விமானத்தையே பார்த்த வண்ணம் கைகளை ஆட்டிக்கொண்டிருந்தாள். அந்த சீமாட்டியின் கண்களில் பனித்திரையிட்டது. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.